ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான முறுமுறுன்னு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரமா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது ஒரு அளவு கப்பா பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு கிட்ட கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். எந்த கப்ல கடலை மாவு அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு பிளேஸ்ல நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றும் போது லைட்டாக சூடு பண்ணி ஊற்றுக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கொஞ்சமாக நெய் கூட உருக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து கையை வச்சு இது மாதிரி நல்லா நச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட எண்ணெய் இது எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி வரணும். கையில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சி கிடைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல கட்டியா இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஓரளவுக்கு நல்லா உருட்டி மாவா பிசைஞ்சு வைக்கும் போது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். கை வச்சு அமர்த்தும் போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வரணும். அந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் மூடி வச்சிருங்க. இது ஓரளவுக்கு நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததா ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு அந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வந்த பிறகு இதையும் எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. ஃப்ளோர்ல கொஞ்சமா மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இதுல போட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு ஓரளவுக்கு நல்லா மெல்லிசா இருக்கிற மாதிரி எல்லா பக்கத்துமே தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். சாப்பிட இன்னும் வேணும் அப்படின்ற அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்ல கொடுக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு எல்லா பக்கத்துமே நைஸா இருக்கிற மாதிரி அமர்த்தி தேய்ச்சி விட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா எண்ணெய் பிளஸ் மாவு, அதை எடுத்து இந்த மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு பிரஷ் வச்சு எல்லா சைடும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா தேய்ச்சி விட்ட பிறகு இந்த சைடு ஒரு ஆஃப், அந்த சைடு ஒரு ஆஃப் மடிச்சு இந்த மாதிரி நல்ல ரோல் கணக்கா மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிச்சு எடுத்ததை 2ஆ கட் பண்ணிட்டு ஒன்னு எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒன்னு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமா மாவு போட்டு இது நல்லா நைஸா இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா இதை நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த டைம்ல கத்தி வச்சு இந்த மாதிரி நீட்டமா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஆஃப் எடுத்து வச்சோம் பாத்தீங்களா, அதையுமே இதே மாதிரி மெத்தட்ல தேய்ச்சி எடுத்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸ் எல்லாம் ஒரு தட்டுல எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததான் இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சு வந்த பிறகு ஓரளவுக்கு நல்லா தள்ளி இதை எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேம்ல வச்சு ஓரளவுக்கு நல்லா இதை பொரிச்சிடுங்க. இதோட கலர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் வர்ற அளவுக்கு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி அதோட கலர் எல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சு இதுல உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்த பிறகு ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுட்டு 1 மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.